வணக்கம் மை டியர் மாணவ செல்வங்களா. இன்றைக்கி 5 சேலஞ்சில் நம்ம பார்க்க போகிற சாப்டர் பிளான் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட். அண்ட் இந்த சாப்டர்லேருந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கொஷின் பார்த்தீங்கன்னா 2லேருந்து 4 கொஷின் வரைக்குமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் நமக்கான ஃபர்ஸ்ட் கொஷின், the living differentiated cells can regain the capacity of division and this phenomenon is termed as ன்னு கேட்குறாங்க. உங்கள் ஆன்சர்ஸை ரெடியாக வச்சுக்கோங்க. அண்ட் இதுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி, டி டிஃப்ரென்சியேஷன். பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் 2 டைப் ஆஃப் டிஷ்யூ தான் இருக்கும். ஒன்று மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ, இன்னொன்று பெர்மனன்ட் டிஷ்யூ. மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ எப்போ பார்த்தாலும் டிவைட் ஆகிட்டே இருக்கும். பெர்மனன்ட் டிஷ்யூ டிவிஷனபிலிட்டியே கிடையாது. இப்போ மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ என்ன பண்ணணும்னா டிவைட் ஆகிட்டே இருக்கும். டிவைட் ஆகி அது ப்ரொடியூஸ் பண்ணுற செல்ஸ் அது டிஃப்ரென்ஷியேட் ஆகும், மெச்சூர் ஆகும். அந்த மெச்சூர் ஆகிற ப்ராசஸ்க்கு பேர் டிஃப்ரென்ஷியேஷன். அண்ட் அந்த ப்ரொடியூஸ் பண்ணுற செல்ஸுக்கு பேர் டிஃப்ரென்ஷியேட்டட் டிஷ்யூ. அப்போ மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூலேருந்து டிஃப்ரென்ஷியேட்டட் டிஷ்யூ உருவாகுது பை த ப்ராசஸ் ஆஃப் டிஃப்ரென்ஷியேஷன். இப்போது இந்த டிஃப்ரென்ஷியேட்டட் டிஷ்யூக்கு டிவைடிங் எபிலிட்டி கிடையாது. ஓகேவா? இப்போது என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஃப்ரென்ஷியேட்டட் டிஷ்யூ திரும்பவும் அந்த டிவைடிங் எபிலிட்டியை வாங்கிக்கும். தி ரீகெயின் த எபிலிட்டி ஆஃப் டிவிஷன். அதான் கொஸ்டின்லையும் கேட்குறாங்க. த லிவிங் டிஃப்ரென்ஷியேட்டட் செல்ஸ் கேன் ரீகெயின் த கெப்பாசிட்டி ஆஃப் டிவிஷன். இந்த ஃபினாமினான், இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா டி டிஃப்ரென்ஷியேஷன் சொல்கிறோம். ஸோ டிஃப்ரென்ஷியேட்டட் டிஷ்யூ will undergo a process called as de-differentiation. ப்ரொடியூஸ் பண்ணுற செல்லுக்கு பேர் de-differentiated tissue and de-differentiated cell. இப்போ de-differentiated செல்லுக்கு டிவைடிங் எபிலிட்டி இருக்குமா? கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இப்போ தான் அது அந்த கெப்பாசிட்டியாக வாங்கியிருக்கு. அப்போ de-differentiated tissue மறுபடியும் டிவைட் ஆகுது. மறுபடியும் டிவைட் ஆகிறத we call it as re-differentiation. மறுபடியும் டிவைட் ஆச்சுன்னா re-differentiation. ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய டிஷ்யூ ஆர் செல்லுக்கு பேர் re-differentiated tissue. அண்ட் வாங்க செகண்ட் கொஸ்டினுக்கு போவோம். Calculate the relative growth rate in terms of percentage for the leaf using the following dataன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரிலேட்டிவ் growth ரேட்டை எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்றத பார்த்துருவோம். லீஃப்கான ஃபஸ்ட் வீக் செகண்ட் வீக் டேட்டா கொடுத்துட்டாங்க. ரிலேட்டிவ் growth ரேட் பர்சன்டேஜில் கேட்குறாங்க. அப்போது நீங்கள் ரிலேட்டிவ் growth ரேட் ஈக்குவல் டு ஒரு வேல்யூ கொடுத்துட்டு மல்டிப்ளைட் பை 100, ஏன்னா பர்சன்டேஜில் நம்ம எடுத்துகிட்டு வரணும். ஸோ லீஃப் எவ்வளோ பர்சன்டேஜ் ரிலேட்டிவ் growth ரேட்டை காமிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது ரிலேட்டிவ் growth ரேட்டை ஷார்ட்டாக சொல்லிடுறேன். முன்னாடி இருந்த ஸ்ட்ரக்சருக்கும் இப்போ இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சருக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கும், எவ்வளோ பர்சன்டேஜ் க்ரோவாக இருக்குது அப்படின்றதான் ரிலேட்டிவ் growth ரேட். என்ன ரிலேட்டிவ்னா கம்பேர் பண்ணுறீங்க. இது கூட வீக் 2ல் ஒரு சைஸ் இருக்குப்பா, வீக் 2ல் இருக்கக்கூடிய சைஸு வீக் 1லேருந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு இதான் கேட்க வராங்க. ஸோ அப்போ நீங்கள் கால்குலேட் பண்ணணும்னா மேலே நியூமரேட்டரில் எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்குன்னு கால்குலேட் பண்ணணும். சேஞ்ச் இன் சைஸ் எவ்வளோ 5 cm², டிவைட் பை இனிஷியல் சைஸ் எவ்வளோ 10 cm². கால்குலேட் பண்ணுங்கள். 1/2 × 100 தட் இஸ் 50%. இதான் இதுக்கான ரிலேட்டிவ் growth ரேட். ஸோ அப்போது 50% இந்த ரிலேட்டிவ் growth ரேட் அப்படின்றத நம்ம ஆன்சராக சொல்கிறோம். அதுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி தான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். அண்ட் வாங்க தேர்டு கொஸ்டின் போவோம். என்விரான்மெண்டல் ஹெட்ரோஃபிலி இஸ் அப்சர்வ்டு இன் அப்படின்னு கேட்குறாங்க. அண்ட் ஹெட்ரோஃபிலி கண்டிஷன் 2 டைப்பில் நம்ம கிளாஸிஃபை பண்ணியிருப்போம். ஹெட்டிரோனா டிஃப்ரெண்ட், ஃபில்லி அப்படின்னா சம்திங் ரிலேட்டட் டு லீஃப். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லீஃப் ப்ரொடியூஸ் பண்ணும். 2 டைப்ஸ் இருக்குது இதில். என்விரான்மெண்டல் ஹெட்ரோஃபிலி, இன்னொன்று டெவலப்மெண்டல் ஹெட்ரோஃபிலி. ஒரு செடி என்ன என்விரான்மெண்ட்டில் வாழுதோ அதுக்கேற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லீஃப் ப்ரொடியூஸ் பண்ணுது. சப்போஸ் வாட்டரில் இருக்கும்பொழுது ஒரு ஃபார்ம் ஆஃப் லீஃபும் லேண்டில் இருக்கும்பொழுது அனதர் ஃபார்ம் ஆஃப் லீஃபும் வந்ததுன்னா அதான் என்விரான்மெண்டல் ஹெட்ரோஃபிலின்னு சொல்கிறோம். டெவலப்மெண்டல் ஹெட்ரோஃபிலி பார்த்தீங்கன்னா ஒரு செடி பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் ஜுவனைல் ஸ்டேஜில் ஒரு டைப் ஆஃப் லீஃபும் ஓல்ட் ஆனதுக்கப்புறமா அடல்ட் ஸ்டேஜில் அனதர் டைப் ஆஃப் லீஃபும் ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா அது டெவலப்மெண்டல் ஹெட்ரோஃபிலி. என்விரான்மெண்டல் ஹெட்ரோஃபிலிக்கு சரியான உதாரணம் அப்படின்னு பார்த்தோன்னா பட்டர் கப்பை நம்ம கொடுக்கலாம். டெவலப்மெண்டல் ஹெட்ரோஃபிலிக்கு சரியான உதாரணம்னு பார்த்தீங்கன்னா காட்டன், கோரியாண்டர், லாக்ஸ்பர். ஸோ இங்கே நமக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பியாக இருக்கக்கூடிய பட்டர் கப். அடுத்த கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் அ டெரைவேட்டிவ் ஆஃப் கேரோட்டினாய்ட்ஸ். பிளான் growth அண்ட் டெவலப்மெண்ட் அந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஹாஃப் ஆஃப் த சாப்டர் எஸ்பெஷலாக ஹார்மோன்ஸ் அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்துக்கும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுதான் அடிக்கடி கொஸ்டின்ஸாக வருது. ஸோ இங்கே டெரைவேட்டிவ் ஆஃப் கேரோட்டினாய்டு உங்கள் ஆன்சரை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே ஆப்ஷன் ஏவாக இருக்கக்கூடிய ஆக்சின்ஸ் பார்த்தீங்கன்னா இண்டோல் காம்பவுண்ட்ஸுடைய டெரைவேட்டிவ், ஜிபர்லின்ஸ் டெர்பின்ஸ் காம்பவுண்டுடைய டெரைவேட்டிவ், சைட்டோகைனன் அடினைன் காம்பவுண்டுடைய டெரைவேட்டிவ், அண்ட் ஃபோர்த் ஆப்ஷனாக இருக்கக்கூடிய அப்சிசிக் ஆசிட் கெரோட்டினாய்ட்ஸுடைய டெரைவேட்டிவ், அண்ட் ஒன் மோர் பிளான்ட் ஹார்மோன் எத்திலின். எத்திலின் பார்த்தீங்கன்னா கேஷியஸ் ஹார்மோன்னு கன்சிடர் பண்ணுறோம். ஸோ கேஷியஸ் டெரைவேட்டிவ்ஸை நம்ம சொல்லலாம். அண்ட் இங்கே ஃபோர்த் ஆப்ஷன் தான் இதுக்கான ஆன்சர். வாங்க அடுத்த கேள்வி பார்ப்போம். Auxin was isolated by A from the tips of coleoptils of B seedlings. ஸோ ஆக்சின்னு சொன்னாலே நமக்கு 2 சயின்டிஸ்ட் ஆர்எல்ஸ் 3 சயின்டிஸ்ட் மெயினாக ஞாபகத்துக்கு வரணும். ஒன்று சார்ல்ஸ் டார்வின் அண்ட் ஃப்ரான்சிஸ் டார்வின். சார்ல்ஸ் டார்வினோட பையன் தான் ஃப்ரான்சிஸ் டார்வின். இன்னொன்று FW வெண்ட். ஐசோலேஷன் அப்படின்னு சொன்னாலே
ஐசோலேஷன் எஃப்டபிள்யூவெண்ட் தான் பண்ணார். ஏன்னா சார்ல்ஸ் டார்வினும் ஃப்ரான்சிஸ் டார்வின், சார்ல்ஸ் டார்வின்றவர் வேறு யாரும் இல்லை, நம்ம அந்த எவல்யூஷனில் இம்பார்ட்டண்ட்டான ரோல் ப்ளே பண்ணியிருப்பார் இல்லையா, தியரி ஆஃப் நேச்சுரல் செலெக்ஷன் கொடுத்துருப்பார் இல்லையா, அவர் தான் சார்ல்ஸ் டார்வின். அவரும் அவருடைய சன்னாக இருக்கக்கூடிய ஃப்ரான்சிஸ் டார்வினும் கெனடி கிராஸில் வந்து ஃபோட்டோட்ராஃபிசமோட இம்பாக்டை ஸ்டடி பண்ணியிருப்பாங்க. அதுவும் ஆக்சிஜனுடைய ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டடி தான். ஆனால் ஐசோலேஷன் பார்க்கும்பொழுது எஃப்டபிள்யூவெண்ட் அவர் யூஸ் பண்ண சீட்லிங் பார்த்தீங்கன்னா ஓட் சீட்லிங்ஸ். ஸோ இதுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி, ஏ எஃப்டபிள்யூவெண்ட், பி ஓட். 5 சேலஞ்ச் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ உங்களுக்கான 5 சேலஞ்ச். அண்ட் உங்கள் ஆன்சர்ஸை கமெண்ட் பண்ணிடுங்க, எத்தனை பேர் 5 எடுக்கிறாங்கன்னு பார்ப்போம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் பயோவாத்தியர் சேனலை முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் இன்னொரு 5 சேலஞ்சோட சந்திப்போம். Until then, take a very good care of yourself. And this is me, Biovathiyar, saying Tata, bye-bye.